ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப், எஃப்எம் வாட்ஸ்அப்லாம் வச்சிருக்கவங்களுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதும் சரி, நார்மலாக வச்சுட்டு போனதுக்கு அப்புறமும் சரி, இது போல ஆப்ஷன் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு காமிக்குது. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இது எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு பழைய மாதிரி யூஸ் பண்ண வைக்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்குறோம், மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் ப்ராப்ளம் அதே தான் எனக்கும் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம் வாட்ஸ்அப்பில் போகிறேன், பார்த்தீங்கன்னா பேக்கப் அண்ட் ரீஸ்டோர், அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன் காமிக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி அண்ட் கண்டினியூ சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு என்னோடய மொபைல் நம்பர் வந்து நான் என்ட்ரு பண்ணியிருக்கிறேன். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுற உடனே கனெக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. கனெக்ட் பண்ண ஸ்விட்ச் கேட்குது. ஸ்விட்ச் கொடுத்த உடனே வந்து ஓடிபி வருமா இல்லை வந்து கால் பண்ணுமா ஸோ கேட்குது. கேட்டோடனே இதே போல் ஆப்ஷன் தான் வந்து நிற்கிது. இதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க நல்லா தெளிவாக பாருங்கள், அப்போ தான் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். வாட்ஸ்அப் விட்டு டோட்டலாக வெளியில் வந்துட்டு வாட்ஸ்அப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஆப் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதில் வந்து கீப் 131 MB ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணாமல் ஓகே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து வாட்ஸ்அப் வந்து பழைய டேட்டாஸ்லாம் அப்படியே இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்மளோட பழைய எஃப்எம் வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்கும்ல, அதை ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனாக அதாவது உங்களை சர்ச் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. என்கிட்ட 3 இருக்குது, அதை வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. மறுபடியும் வெளியில் வந்து மறுபடியும் க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு சைடில் 3 டாட் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா ஆல்ரெடி நான் எஃப்எம் வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணியிருப்பேன், இல்லைனா அப்டேட் பண்ணியிருப்பேன். அதோட வந்து டவுன்லோட் லிங்க் அப்படியே தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அது கீழே காமிக்குது பார்த்தீங்களா, FMWA 9.98 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ நான் அன்இன்ஸ்டால் பண்ண ஆப் தான் அது. அதை மறுபடியுமே ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ எஃப்எம் வாட்ஸ்அப் தான் எனக்கு எஃப்எம் வாட்ஸ்அப்னு காமிக்குது. உங்களுக்கு ஜிபி வாட்ஸ்அப்னா மறுபடியும் ஜிபி வாட்ஸ்அப்னு காமிக்கும். அதை ஃபஸ்ட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன்னு கேட்குதா, ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்த உடனே மறுபடியும் வந்து நம்மளோட அலோ ஆக்சஸ் டு மேனேஜ் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் எனேபிள் பண்ண சொல்லும். ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு ஒரு ஸ்வைப் வெளியில் வந்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். என்னோட லாங்குவேஜ் இங்கிலீஷ் நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே ஆப்ஷன் தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் அண்ட் பேக்கப் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு டோட்டலாக வெளியே வந்துடும். ஓகேவா, டோட்டலாக வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்வைப் பண்ணி வச்சுக்கோங்க, பழைய நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது நீங்கள் யூஸ் பண்ண ஆப்ஸ்லாம். இப்போ மறுபடியுமே வாட்ஸ்அப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரீஸ்டோர் அண்ட் பேக்கப், அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த வாட்டி அக்ரி அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கனெக்டிங் அப்படின்ற ஆப்ஷன் வரும். வந்தோடனே ஸ்விட்ச் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கட்டோன்னே உங்களுடைய ஓடிபி ஃபோன் நம்பரில் அதாவது காலில் வரணுமா இல்லை மெசேஜாக வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதெல்லாம் பர்மிஷன் அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு ஒன்றுமே வராது, திருப்பி அதே தான் திருப்பி வரும். நீங்கள் எத்தனை வாட்டி டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணாலும் இதே தான் வரும். ஏன்னா வாட்ஸ்அப் தான் பேன் பண்ணிட்டாங்களே, நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் மறுபடியும் இதே பண்ணினே இருந்தால் எத்தனை வாட்டி தான் வரும், இதே தான் திருப்பி வரும். ஸோ என்ன பண்ணுறீங்க, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நார்மல் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஃபார் ஒரு ஃபன்னு தான். வாட்ஸ்அப் வந்து நிஜமாவே பேன் பண்ணிட்டாங்க. அதாவது ஜிபி வாட்ஸ்அப், எஃப்எம் வாட்ஸ்அப்பில் பேன் பண்ணிட்டாங்க. நான் எதுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த 101 எத்தனை MP காமிக்குதோ அந்த பாக்ஸை அதாவது கிளிக் பண்ணாமல் உங்களை வந்து பண்ண சொன்னோன்னா, ஃப்யூச்சரில் என்றைக்காச்சும் அது வரும்போது அந்த பேக்கப் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகலாம். அதுக்குள்ளே நம்ம நார்மல் வாட்ஸ்அப்லேயே பழகிட்டு இருப்போம், அது நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். சரி, இருந்தாலும் தேவைப்படுமே அப்படின்றத தான் சொன்னேன். யாரும் கோச்சிக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.